கால் பாதம் வறட்சி இருக்குது அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் பித்த வெடிப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து கல்லீரலையும் தொடர்பு படுத்தக்கூடியது. எப்பெல்லாம் நம்ம உடம்புல பித்தம் வந்து அதிகரிக்குதோ அப்போல்லாம் வந்து கண்ணில் வந்து பாதிப்பு உண்டாகிறது, அதே மாதிரி கல்லீரலில் பாதிப்பு உண்டாகுது அப்படிங்கிறது ரொம்ப காமனாக நம்ம வந்து இப்போல்லாம் பார்த்துட்டே இருக்கோம். ஏன்னா அந்த கல்லீரல் பொறுத்த வரைக்கும் ஸோ அது முழுமையாக உங்களுக்கு பாதிப்படைகிற வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு 80% வந்து அது பாதிப்படைஞ்ச பிறகு தான் அதனுடைய அறிகுறிகளே நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இன்றைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள், அதே மாதிரி நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் சேர்ந்த உணவுகள், ஹை கலோரி ஃபுட் வந்து நம்ம எடுத்துக்கிறது, ஸோ நிறைய நம்ம வந்து மருத்துவரோட ஆலோசனை இல்லாமல் மருந்துகள் எடுத்துக்கிறது, இது எல்லாமே வந்து கல்லீரலை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. ஆனால் அது முழுமையாக பாதிக்கப்பட்ட பிறகு தான் நமக்கு வந்து அந்த விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. பட் ஆரம்ப கட்டத்திலே உங்களுக்கு பாதங்களில் வந்து வறட்சி உண்டாகுது அப்படின்னா உங்களுடைய கல்லீரல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்கப்பட ஆரம்பிக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ கூடுதலாக உங்களுடைய மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்கின்னும் வந்து ட்ரை ஆகுது, ஏதோ ஒரு அலர்ஜி வந்து தொடர்ந்து வந்துட்டே வந்து இருக்குது, காலை நேரங்களில் அதிகமான அளவுக்கு சோர்வு வந்து இருக்குது, ஈவினிங் ஆக ஆக தான் டாக்டர் நான் வந்து பிரிஸ்க் ஆகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் கல்லீரல் பாதிப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தொடர்ந்து வந்து எனக்கு வயிற்றுப்பகுதி வந்து மட்டும் பெருசாகிக்கிட்டே வந்து இருக்குது, இதாவது தொப்பை வர்றது, இதெல்லாமே கூட வந்து கல்லீரல் பாதிப்போட ஒரு அறிகுறி தான். அதே மாதிரி இரவு தூக்கம் வந்து சரியாக இல்லை, காலை நேரங்களில் தான் எனக்கு நல்ல தூக்கமே வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே கல்லீரல் பாதிப்போட அறிகுறி தான். கூடுதலாக உங்கள் கால் பாத வறட்சி வந்து தொடங்குது அப்படின்னா கண்டிப்பாக உடம்புல பித்தம் அதிகரிக்கிறது, அந்த பித்தம் அதிகரிச்சது அப்படிங்கிறது வந்து கல்லீரலையும் பாதிப்படைய வந்து செய்யுது. ஸோ இதுதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி ஒரு வறட்சி வந்து உண்டாகி கல்லீரல்லையும் வந்து இந்த பாதிப்புகளுக்கான எல்லா அறிகுறிகளும் வந்து இருக்குது அப்படின்னா உங்களுடைய உணவில் அதிகப்படியான கலோரிஸ் இருக்கக்கூடிய உணவுகள், முக்கியமாக பார்த்தீங்கன்னா கேக் வகைகள், அதே மாதிரி வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ், இந்த பிஸ்கட் வகைகள், இதெல்லாமே நம்ம வந்து தவிர்க்கிறது நல்லது. லேட் நைட்டில், ஸோ நைட் நேரத்தில் பிரியாணி இந்த மாதிரிலாம் நம்ம சாப்பிட்றத வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ கல்லீரலை பாதுகாக்கிறதுக்கு வந்து இரவு தூக்கம் அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம். இரவு 10லேருந்து 2 மணி வரைக்கும் நம்ம வந்து நல்ல ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி கல்லீரலை பாதுகாக்கக்கூடிய உணவுப் பொருட்களையும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதாவது கீழா நெல்லி வந்து எடுத்துக்கலாம், அதே மாதிரி அவகாடோ வந்து எடுத்துக்கலாம், நிறைய வந்து நட்ஸ் வகைகள், சீட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வந்து கல்லீரலை வந்து பாதுகாக்கும். கரிசாலை, மணத்தக்காளி, இது எல்லாமே வந்து கல்லீரலை வந்து பாதுகாக்கக்கூடியதான். ஸோ இந்த வகையான உணவுகளையும் நம்ம வந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கல்லீரலோட பாதிப்பை வந்து நம்ம தவிர்த்துக்கலாம். ஸோ கால் பாத வறட்சி இருக்குது அப்படின்னா வெறும் பித்த வெடிப்பு அப்படின்னு மட்டும் எடுத்துக்காமல் உங்கள் கல்லீரல்லையும் பாதிப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த மாதிரி நிலைகளில் நான் சொன்ன இந்த விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணுங்கள்.